ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான பழைய சாதத்தை வச்சு நம்ம வந்து வடகம் செய்ய போகிறோம். பழைய சாதம் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா சாப்பிடாட்டி நம்ம தூக்கி போட்டுருவோம், இல்லைனா வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து இதை நம்ம இந்த வெயில் அடிக்கும் போது நம்ம இதை வடகமாக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுனதுனாலும் சரி, தண்ணி ஊற்றாதனாலும் பரவாயில்ல, ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றுனதும் வச்சுருக்கேன், அதே மாதிரி தண்ணி ஊற்றாதும் வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதில் என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து மிளகா வந்து பாதியாக உடச்சி நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் உங்கள் மிக்சி வந்து சரியாக அரைக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாவை மட்டும் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய சாதத்தை ஆட் பண்ணுங்கள். அப்போ நல்லா வந்து சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா சாதத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து தண்ணி லைட்டாக ஊற்றி அரைக்க போகிறோம். நீங்கள் தண்ணி ஊற்றின சாதம்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அரைச்சோன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நல்லா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். நல்லா வந்து கொலைய ஒரு கட்டி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. வத்தல் வந்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜீரகமோட டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே வந்து நம்ம வத்தல் வந்து வறுத்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இதுலேயும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே ஜீரகம் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஜீரகத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வத்தலோட கூழ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். நம்ம கை வலிக்க நம்ம வந்து கிண்டவே இல்லை, ஜஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம வந்து வத்தல் வந்து நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். அதுவும் வெயில் அடிக்கிற டைமில் நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து யோசிக்காமல் இந்த ரெசிபியை நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு காட்டன் வெள்ளை கலர் துணியில் வந்து நம்ம வந்து வத்தல் போடலாம். நீங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வத்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக நீங்கள் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஈஸியாக இருக்குது காய வைக்க எடுக்கிறதுக்கெல்லாம். ஆனால் அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் போடாமல் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த மாதிரி காட்டன் துணி யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து வத்தல் போடுங்க. அதான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன். தட்டிலலாம் நான் போட்டு துணி அது மேலே வச்சு வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன். ஸோ வெயிலில் வந்து நல்லா காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஒரு 2 days ஆச்சு, அவ்வளோதான். ஸோ சூப்பராக காஞ்சிருச்சு, நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து துணிக்கு பின்னாடி லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அழகான வத்தல் வந்து நம்ம கையில் வந்துடும் பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு, அவ்வளோதான். ஈஸியாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துட்ட பிறகு அதை வந்து நம்ம தட்டில் போட்டு நம்ம திருப்பி காய வைக்கணும். ஏன்னா அதில் லைட்டாக தண்ணி பதம் இருக்கும், அதனால் காய வைக்கணும். ஸோ நல்லா காய வைக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் போதும், நல்லா வெயில் அடிச்சதுன்னா. ஸோ ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். ஸோ நம்மளோட பழைய சாத வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்து சூப்பராக பொரிஞ்சு வருது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் எண்ணெயும் வந்து அவ்வளோவா குடிக்கல. ரைஸில் போடுறதுனால எண்ணெய் குடிக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அதுவும் வந்து அவ்வளோவா வந்து எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணல. நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக்ஸ் கொடுத்துட்டு சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.